மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. ம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாம இருக்காங்க. நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம வேலைன்னு வாழ்க்கைய வந்து அந்த வேலையிலேயே ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தை, குட்டி, பொண்டாட்டி இந்த மாரி அவங்கனால ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்ல. இதுக்கு என்ன காரணம்னா, ஆ. ஆ அவங்க வந்து நிச்சயமா மகிழ்ச்சியா வாழலாம். ஆ. எளிமையான வாழ்க்கை முறை. ஆ. நாகரீக மோகத்துக்குள்ள ஆ. போயிர்றாங்க. ஆ. டிவி, தொலைக்காட்சி பெட்டி, அலைபேசி, செல்லு, அப்புறம் வந்து தேவையில்லாத கடன் வாங்குறது. ரூ. 50,000 கடன் வாங்குனா, ரூ. 30,000 வட்டி. 80,000 ஆகுதுங்க. 80,000 90,000 கட்டணுமா. ஆ. அப்படி கட்டிட்டு ம். மக்கள் வந்து கடன் குடுக்குறேன்னா ஓடுறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஆ. இவங்க சம்பாதிக்கிறது ஒரு ஆளுக்கு கூலி ரூ. 1000. பெண்களுக்கு ரூ. 400 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு நாளைக்கு ரூ. 1,500 எப்படி செலவு பண்ண முடியும்? ஒரு ரூ. 300 400 செலவாகும். சரிங்களா? இதைய இந்த கவர்ச்சிகரமா இவங்க பணம் கொடுக்குற, கடன் கொடுக்குறேன்னு கடனை வாங்கி தேவையில்லாதவையில கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதுலேருந்து மீளவே முடியறது இல்லைங்க. ஏகப்பட்ட அந்த கடனை கட்டுறக்கு வாங்கி வாழ்க்கையை வேஸ்ட் பண்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. நாமெல்லாம் எப்பவுமே கடன் வாங்கினது இல்லைங்க. கடன் வாங்கக்கூடாது. ஒரு ரூ. 100 ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அப்படித்தான். ரூ. 100 வருதுன்னா, ஒரு ரூ. 80 ரூ. 70 செலவு பண்ணிட்டு ரூ. 30 சேமிப்பு பண்ணினதுனால தான், இப்போ இப்படி ஒரு நெசவாளியா இருந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து சேர முடியுதுன்னா, அதுதான் காரணங்க. கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதும் தவறு, கடன் கொடுப்பதும் தவறு. வாங்கிய கடனை உடனே கொடு. நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமா? அப்படி ஒரு நிறுவனத்தில் எழுதி வச்சுக்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு நிறுவனத்தில் நான் பார்த்தேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? கடன் வாங்காதே, கடன் கொடுக்காதே, வாங்கிய கடனை உடனே திருப்பி கொடு. இப்போ யாருமே அதை செய்யறதில்லை. கடன் கொடுத்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க, கடன் வாங்கினாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும்.